நமது அடிப்படை தேவைகளான காற்று நீருக்கு அடுத்தபடியா உணவு ரொம்ப முக்கியமானது, உயிர் வாழ அவசியமானது. பரிசுத்த வேதாகமத்துல இயேசு ஜீவ அப்பம் நானேன்னு தன்னை பற்றி சொல்லியிருக்காரு. அப்பம், பிரெட், அதாவது உணவு. மேலும் இயேசு எல்லாருக்காகவும் தன்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுப்பதா சொன்னாரு. அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொன்னாரு. இந்த உடல் உயிர் வாழ உணவு அவசியம். அதுபோல நித்திய ஜீவனை, பரலோக வாழ்வை பெற இயேசு என்ற ஜீவ அப்பம் அவசியம். உணவு நம்ம பசியை நீக்கி திருப்தியாக்குகிறது போல ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம இயேசு மட்டும்தான் திருப்தியாக்க முடியும். திருவிருந்துல இயேசுவின் மாம்சம் மற்றும் ரத்தத்துக்கு அடையாளமா அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை உட்கொள்றோம். இயேசுவை உட்கொள்றதுனா இயேசுவை விசுவாசிக்கிறது, நமக்கான பாவ பலியா அவர் மரித்ததை விசுவாசிக்கிறது. சின்ன வயசுல ஜீவ அப்பம் நானேன்ற இந்த குட்டி வசனத்தை புரியாமலே சொல்லியிருந்திருப்போம். ஆனா இப்ப ஜீவ அப்பமா தன்னை தந்த இயேசுவின் அன்பின் ஆழத்தை புரிஞ்சிருக்கிறோமா?